Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. Innal hamdalillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. May yahdihillahu fala mudilla lahu wa may yudlil fala hadiya lahu. Wa ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu wa ashhadu anna Muhammadan abduhu wa rasuluhu. Ya ayyuhalladzina amanu taqullaha haqqa tuqatih wa la tamutunna illa wa antum muslimun. கணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் ரமலான் மாதத்தினுடைய 4வது இரவில் நாம் தற்போது அமர்ந்திருக்கிறோம். இந்த நிகழ்வில் அழிக்கப்பட்ட சமுதாயங்கள் என்கிற தலைப்பின் கீழ் 3 சமுதாயங்களை கடந்த 3 இரவுகளாக பார்த்து எதனால் அழிக்கப்பட்டது, அதிலிருந்து நாம் பெறுகிற படிப்பினை என்ன என்பதையும் பார்த்திருக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைய தினம் ஒரு சமுதாயத்தை எந்த ஊருக்கு அனுப்பினோம் என்று ஊரை குறிப்பிட்டு அல்லாஹ் சொல்லுகிறார். இதுவரை நாம் பார்த்ததுல ஒரு சமூகத்தை சொன்னான் அல்லாஹ். சமூது, ஆத் என்பது ஒரு சமூகம், எந்த ஊருன்னு தெரியாது. நூஹ் என்பது ஒரு நபி, அவர் எந்த ஊரு எந்த சமூகம் அதுவும் தெரியாது. ஆனால் இந்த ஒரு சமூகத்தை பொறுத்தவரை இவர்கள் வாழ்ந்த ஊரை திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மதியன் என்று அழைக்கிறான். இன்றைக்கும் பூகோள ரீதியாக மதியன் என்கிற ஊர் இருக்கிறது. அது எங்கே இருக்கிறது என்றால் ஜோர்தான் நாட்டினுடைய ஜோர்தான் செங்கடல் அந்த பகுதிகளில் இருந்து கொண்டிருக்கிறது. ஜோர்தான் போய் முடிகிற இடம் செங்கடல் இருக்கும்ல, அப்படி செங்கடலை தாண்டி அங்கிட்டு போயிட்டோம்னா சுயஸ் கனாலை தாண்டி போயிட்டோம்னா எகிப்து வந்துடும். அந்த ஒரு பகுதிகளில் மதியன் என்கிற ஒரு ஊர் இருக்கிறது. இந்த மதியன் என்கிற ஒரு ஊருக்கு ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் என்கிற ஒரு நபியை அல்லாஹ் அனுப்பினான். இது குறித்து திருமறை குர்ஆனுடைய 6ஆம் அத்தியாயத்தின் 85வது வசனம், வ இலா மதியன அகாஹும் ஷுஐபா, மதியன் ஊர்வாசிகளுக்கு நாம் ஷுஐபை, அவருடைய சகோதரர் ஷுஐபை நாம் நபியாக அனுப்பினோம். கால, அவர் சொன்னார், யா கௌமி அபுதுல்லாஹ மாலக்கும் மின் இலாஹின் கைருஹு. அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, கால யா கௌமி அபுதுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை வணங்குங்கள். அதே மாதிரி மாலக்கும் மின் இலாஹின் கைருஹு, அவனை தவிர வேறு வணக்கத்திற்குரியவன் வேறு யாருமே இல்லை என்று மதியன் என்கிற ஒரு ஊர்வாசிகளுக்கு ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபியாக போனார்கள். இந்த நபி அவரிடத்துல பிரச்சாரம் செய்கிற போது வழக்கம் போல எல்லா இறை தூதர்களை மாதிரி தான், நீங்க ஏன் முன்னோர்களை வணங்குறீங்க, நீங்க ஏன் கற்சிலைகளை வணங்குறீங்க, அல்லாஹ்வை மட்டுமே வணங்குங்க, நான் உங்களிடத்துல வந்திருக்கக்கூடிய இன்ன ரசூலுன் அமீன், நான் நம்பிக்கைக்குரிய ஒரு இறை தூதர், நான் சொல்றதை நீங்க கேளுங்க என்கிற பிரச்சாரங்களை எல்லாம் அவர்கள் மேற்கொண்டார்கள். அத்தோடு இவர்கள் செய்த பிரச்சனை என்ன தெரியுமா, சமூகத்தில் நிலவுகிற ஒரு தீமை, ஒரு இறை தூதருடைய பணிங்கிறது ஏகத்துவத்தை மட்டும் எடுத்து சொல்றது இல்லை. சமுதாயத்துல ஏதாவது ஒரு தீங்கு இருக்கிறது என்றால் அந்த தீங்கை களைவதும் ஒரு இசாலத்துல ஒரு பணிதான், தூதுத்துவத்துடைய ஒரு பணிதான். இவர் ஏகத்துவத்தை சொன்னதோடு மட்டுமல்லாமல் அவர் சொன்ன அவர் கண்டித்த இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, யா கௌமி 11வது அத்தியாயத்துடைய 85வது வசனம், ஹூதுங்கிற அத்தியாயத்துடைய 85வது வசனம், யா கௌமி அவ்ஃபூல் மிக்யால வல் மீசான பில் கிஸ்தி வலா தப்ஹசுன் நாஸ அஷ்யாஅஹின், நீங்கள் அளக்கிற போது உங்களுடைய அளவு நிறுவைகளில் நீங்கள் மோசடி செய்யாதீர்கள், மக்களுக்கு அவருடைய பொருளை நீங்கள் குறைத்து வழங்காதீர்கள் என்கிற ஒரு கருத்தை இந்த நபி சொன்னார்கள். அதாவது சமுதாயத்தை பார்த்து ஏகத்துவத்தை சொன்னது ஒரு புறம், இன்னொரு புறம் என்னன்னா சமூகத்தில் இருந்த தீமை என்னன்னா, அந்த மக்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, வியாபாரத்துல ஈடுபட்டு செல்வ செழிப்பாக இருந்திருப்பார்கள் போல, அந்த மக்கள் என்ன செய்யறாங்கன்னா மக்களுக்கு அளவு நிறுவையில மோசடி பண்ணுவாங்கல்ல, இந்த அளவு நிறுவை மோசடியில மதியன் ஊர்வாசிகள் ரொம்ப புகழ்பெற்றவர்களாக இருந்தார்கள்.
ஏன்பா இப்படி பண்றீங்க? நீங்க வந்து வாங்குறப்ப கரெக்டா வாங்கிக்கிறீங்க, நீங்க வித்தீங்கன்னா மக்களுக்கு அதுல ஏதாவது மோசடி பண்ணி எடையை குறைச்சி ஏன் மக்களுக்கு இப்படி போய் இவ்வளவு ஒரு மோசடித்தனத்தை பண்றீங்க என்று அந்த விஷயத்தை ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கண்டித்தார்கள். அத்தோடு யாரெல்லாம் இஸ்லாத்தை தழுவினார்களோ அவர்களை எப்படி தெரியுமா வம்பெடுத்தாங்க? இப்போ இன்னைக்கு இஸ்லாத்திற்கு எதிரான விமர்சன கருத்துகள் இருக்குல்ல, அதை பதிவிட்டு நம்மை வம்பெடுப்பதற்கு, தரக்குறைவாக விமர்சனம் செய்வதற்கு முகநூல்களை பயன்படுத்துகிறோம். அவன் ஒரு ஃபேக் ஐடியா வச்சுக்கிட்டு என்ன பண்றான், முகநூல்களை பயன்படுத்தி இஸ்லாத்தை தப்பு தப்பா எழுதுறது, முஸ்லிம்களை தவறாக சித்தரிப்பது போன்ற வேலைகளில் ஈடுபடுகிறார்கள். இவங்க என்ன தெரியுமா பண்ணாங்க? இவர்களுக்கெல்லாம் ஆதி தந்தை அவர்கள். யாரெல்லாம் முஸ்லிம்களாக ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏற்று நடந்தார்களோ அவர்களை எல்லாம் பரிகாசம் செய்வதற்கு, அவர்களை எல்லாம் வம்பெடுப்பதற்கு தெரு தெருவா போய் நின்று பரிகாசம் பண்றது. இந்த பார், அந்த தெருவில் 4 பேர் நின்று, இந்த தெருவில் ஒரு 4 பேர் நின்று, அந்த தெருவில் ஒரு 4 பேர் நின்று ஷுவைபை ஏத்துக்கிட்டு முஸ்லீமா வராங்கல்ல, ரோட்ல நடக்க விடாம நின்று வம்பெடுத்து விடுங்கடா அப்படின்னு காஃபிர்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க அப்படின்னா இந்த மாதிரி வம்பெடுக்கிற ஒரு வேலையை செய்கிறார்கள். கடுமையான ஒரு வம்பெடுக்கிற, சும்மா வம்பெடுக்கிறது இல்லை, கடுமையான சொல்லாடல்களால், கடுமையான சொற்களால், கடுமையான பேச்சுக்களால். ஏன் நீங்க எல்லாம் போய் ஷுவைபை போய் நம்புறீங்க? ஷுவைப் என்ன பெரிய உரையிலே தூதரா? அவரை தவிர வேற ஆள் கிடைக்கலையா? ஏன் அப்படி, ஏன் இப்படின்னு கடுமையான சொற்களால வம்பெடுக்கிறது. அப்ப சமூகத்தில் நிலவிய தீமை தராசுல எடையை குறைச்சது. மக்களை வம்பெடுத்தது கூட தெரு தெருவா நின்று மக்களுக்கு பயங்கரமான சொற்களால துன்பங்களை தந்து வம்பெடுத்துக் கொண்டிருந்தார்கள். இப்ப ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்றாங்கன்னா எடுத்து எடுத்து சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள் மக்களுக்கு. இறுதியில என்ன பிரச்சனை வந்துச்சு தெரியுமா? ஷுவைபே, நீங்க எதை குறித்து எங்களை எச்சரிக்கிறீங்க? மறுமை நாளை குறித்து எச்சரிக்கை செய்கிறீர்கள், அதுதானே? வேற மாதிரி எங்களை அல்லாஹ் அப்படி தண்டிப்பான் இப்படி தண்டிப்பான் அப்படிலாம் சொல்றீங்கல்ல, அப்படி ஒரு தண்டனை இருந்தாக்க தண்டனையை வந்து கொண்டு வந்து காட்டுங்க, கொண்டு வந்து இறக்குங்க பார்ப்போம் என்று சவாலும் விட்டார்கள். சவால் விட்டு அல்லாஹ் அதுக்காக தண்டனையை இப்ப இறக்கல. சவால் விட்டாங்கல்ல, சவால் விட்டதற்காக அல்லாஹ் தண்டனையை இறக்கல. மாறாக என்ன செய்தார்கள் தெரியுமா? அந்த சமுதாயம் ஓரளவுக்கு பொறுத்து பொறுத்து பார்த்து ஷுவைப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எதிராக என்னென்னமோ செஞ்சு பார்க்கறாங்க, ஒண்ணு நடக்கல. இறுதியாக அவர்கள் எடுத்த வழி என்ன தெரியுமா? 6ஆம் அத்தியாயத்துடைய 88வது வசனம். அவர்கள் சொன்ன வார்த்தை ஷுவைப் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து, யா ஷுவைப் வல்லதீன ஆமனு மஅக் மின் கரியத்தினா அவ் ல தஊதுன்ன ஃபீ மில்லத்தினா. ரெண்டே ஆப்ஷன் தான் உங்களுக்கு. இந்த மாதிரி வம்பெடுத்து பார்த்து எல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க, ஷுவைப் நபி எதிர்த்து பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இறுதியில தண்டனையை கொண்டு வந்து காட்டு பார்ப்போம்லாம் கேட்டு விட்டார்கள். இருந்தாலும் இவர்கள் வைத்த 2 ஆப்ஷன் என்ன தெரியுமா? யா ஷுவைபே வல்லதீன ஆமனு மஅக், நீங்களும் உங்களோடு யாரு ஈமான் கொண்டிருக்கிறார்களோ அவர்களும் மின் கரியத்தினா, இந்த ஊரை விட்டு நீங்கள் வெளியேறிவிட வேண்டும். இனிமேல் மதியன்கிற ஊர்லயே நீங்க இருக்கக்கூடாது. இந்த ஊர்ல இருந்துகிட்டு நீங்க அல்லாஹ்வை வணங்கணும்னு சொல்றது, இந்த ஊர்ல இருந்துகிட்டு நீ தராசுல வந்து கரெக்டா எடை போடு, மக்களுக்கு ஏன் நீ வந்து குறைவா குறைச்சு கொடுக்குறன்னு பேசுறது, இந்த வேலையெல்லாம் இருக்கக்கூடாது. ஊரை விட்டு எல்லாரும் வெளியே போ. நீ மட்டும் கிடையாது, உன்னை நம்பி யாரெல்லாம் முஸ்லிம்களாக ஆனாரோ அத்தனை பேர் வெளியேறுங்கள், நாட்டை விட்டு வெளியே போ என்று மின் கரியத்தினா, வெளியே போயிருங்க என்கிற ஒரு ஆப்ஷன். 2வது ஆப்ஷன் என்ன தெரியுமா? அவு அல்லது ல தஊதுன்ன ஃபீ மில்லத்தினா, நாட்டை விட்டு வெளியேறலாம் முடியாதுங்க, இப்ப நாங்க துரத்தி விட்டா எங்க போறதுன்னு நினைக்கிறீங்களா? திரும்பவும் தாய் மதத்திற்கு திரும்பி விடுங்கள். இப்ப ஏத்துட்டு முஸ்லிமா இருக்கிறீங்கல்ல, நீங்க திரும்பவும் என்ன பண்ணுங்க, நாட்டை விட்டு வெளியேறது கஷ்டமா இருக்கு, பிரச்சனை வருது, நாங்க இப்ப கொண்டு வந்திருக்கிற என்ஆர்சி ஆக்ட்னால உங்களுக்கு பிரச்சனைனா நீங்க இருந்துக்கலாம், பிரச்சனை இல்ல. ஆனா என்ன தெரியுமா? முஸ்லிமா இருக்க கூடாது. கரு வாபசி, திரும்ப தாய் மதத்துக்கு திரும்பு என்கிற ஒரு கோரிக்கையை வைத்தார்கள். இப்பதான் ஷுவைப் நபி பண்ணாங்க, ஏண்டா நான் என்ன அல்லாஹ்வை தானே வணங்க சொல்றேன், சிலைகளை வணங்காதீங்கன்னு சொல்றேன், சமூகத்தில் இருக்கிற தீமையை எடுத்து சொல்றேன், இப்படி நடக்கும் பொழுது எங்களை ஊரை விட்டு வெளியேற பாக்குறீங்க, அல்லது நாங்க இஸ்லாத்துக்கு விட்டுட்டு நாங்க திருப்பி உங்க மதத்துக்கு வரணுமா? ஏன்னா உங்க மதமே நான் இல்லைன்னு சொல்றேன், நீங்கள் வணங்கக்கூடிய கடவுள்களே கடவுள் இல்லைன்னு சொல்றேன், அப்படி இருக்கிற போய் நாங்க எப்படி அதுக்கு திரும்பி வருவோம்னு ஒரு ஆள் கூட ரிட்டர்ன் ஆகல. மாறாக இப்பொழுதுதான் ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்துல கேட்டார்கள், ரப்பனா ஃப்தஹ் பைனனா வ பைன கௌமினா பில் ஹக் வ அன்த கைருல் ஃபாத்திஹீன் என்று கேட்டார்கள்.
ரப்பனா ஃப்தஹ் பைனனா, இறைவா எங்களுக்கும் எங்கள் சமுதாயத்துக்கும் இடையில, ரப்பனா ஃப்தஹ் பைனனா வ பைன கௌமினா, எங்களுக்கும் அவர்களுக்கும் இடையில நீ என்ன தெரியுமா பண்ணணும்? ரப்பனா ஃப்தஹ் பைனனா வ பைன கௌமினா பில் ஹக், சத்தியத்தை கொண்டு நீ தீர்ப்பளித்து விடு. வ அன்த கைருல் ஃபாத்திஹீன், தீர்ப்பளிப்போரில் நீ மிகச் சிறந்தவன் என்று இந்த ஒரு துஆவை ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டு விட்டார்கள். எப்ப கேட்டாங்க? பிரச்சாரத்துக்கு இடையூறு, அதையெல்லாம் பொறுத்து கொண்டார்கள். ஒரு நபி அவசரம்லாம் படமாட்டாங்க. நாட்டை விட்டு வெளியேறு, ஊரை விட்டு போ, இல்லைன்னா நீ தாய் மதத்துக்கு திரும்பு என்கிற. இன்னைக்கு என்ஆர்சின்னு ஒண்ணு போட்டான்ல, என்ஆர்சில என்ன எல்லாத்தையும் வெளிநாடுகள்ல இருந்து இங்க குடியேறினவங்க முஸ்லீம்களை தவிர வேற யாருக்கும் நாங்க குடியுரிமையை வழங்க மாட்டோம்னு சிஏஏ சட்டத்தை கொண்டு வந்து அதை எப்படிதான் அமல்படுத்தினா அப்படின்னா என்ஆர்சியில கொண்டு வந்து அமல்படுத்தினால. ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம் போடப்பட்டது அன்றைய என்ஆர்சி, அன்றைய சிஏஏ. நாட்டை விட்டு வெளியே போ, இல்லையா நீ அழகா எங்க மதத்துக்கு வா. இவங்க வைக்கிற அதே கோரிக்கை அன்னைக்கு அவங்க வச்சாங்க இல்ல. இப்பதான் ஆப்போசிட் ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம் ரப்பனா ஃப்தஹ் பைனனா வ பைன கௌமினா பில் ஹக் வ அன்த கைருல் ஃபாத்திஹீன் என்றார்கள். அப்பொழுதுதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தீர்ப்பு தானே அளிக்கணும், உங்களுக்கும் அவர்களுக்கும் உள்ள தீர்ப்பு தானே அளிக்கணும்னு ஒட்டுமொத்தமான ஒரு பெரிய பூகம்பத்தை மதியன் நகரிலே அல்லாஹ் ஏற்படுத்தினான். ஒட்டுமொத்த காபிர்களும் முகங்குப்புற வீழ்ந்து அந்த இடத்துல வாழ்ந்தார்களா இல்லையா என்று சந்தேகப்படுகிற அளவிற்கு அழிந்து போனார்கள். பூகம்பத்தை கொண்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்கள் அழித்தார். ஃபஅஹதத்துகும் ரஜ்ஃபத்து ஃபஅஸ்பஹு ஃபீ தாரிஹிம் ஜாசிமீன். ஃபஅஸ்பஹு, சுபுஹுடைய நேரத்துல, அதிகாலை நேரத்துல அவர்களுக்கு நாம் கடுமையான ஒரு பூகம்பத்தை உண்டு பண்ணினோம். அதனால் ஒட்டுமொத்தமாக மதியன் ஊர்வாசிகளே மடிந்து போனார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுகிறார். இங்கே இறைவன் இவர்களை அழித்தது எதனால் தெரியுமா? இஸ்லாத்தை யார் தழுவி இருந்தார்களோ அந்த முஸ்லிம்களுக்கு நாட்டை விட்டு வெளியேறு, இல்லை என்றால் எங்களுடைய தாய் மதத்துக்கு திரும்பு என்று இஸ்லாத்தை அழிப்பதற்கான ஒரு வழியை கையிலே எடுத்தார்கள். இறைவன் அடித்த அடி பூகம்பத்தை கொண்டு ஒட்டுமொத்தமாக முடித்து விட்டார். இப்ப பாடம் என்ன தெரியுமா? இதே வரலாறுல இந்த ஊர் நீக்கத்துக்கு பயந்தோ, நான் திரும்ப நாங்க வந்துடுறேங்க, அப்ப இல்லாட்டி எங்களுக்கு வேற ஊருக்கு வழி இல்லைங்க என்பதற்கு பயந்தோ யாருமே இஸ்லாத்தை விட்டெல்லாம் வெளியே வரவே இல்லை ஷுவைபுடைய காலத்துல. இப்ப படிப்பினை என்ன தெரியுமா? நம்ம சமூகத்திற்கு வருவோம். முஸ்லிம்களாக நாம் இந்த பூமியிலே பிறந்து விட்டால், ஏழை இறைவனாகிய அல்லாஹ்வை நீங்கள் வணங்கினால், உங்களை அழிப்பதற்கு, உங்களுக்கு எதிரான சதித்திட்டங்களை செய்வதற்கு ஒட்டுமொத்த உலகமுமே முயற்சி செய்யும். ஒரு கண்பொத்தி பாம்பா பாருங்க. இன்றைய இஸ்லாத்தை நீங்கள் எடுத்து பாருங்கள். பலஸ்தீன்ல அவ்வளவு முஸ்லிம்களை கொத்து கொத்தாக கொள்கிறார்கள். ஏன் கொள்கிறார்கள்? பலஸ்தீன்கிற நாடு யூதர்களுக்கு சொந்தம், எனவேதான் யூதர்கள் அடிக்கிறார்கள் ஒற்றை புள்ளியில முடித்து விட முடியாது. ஏன்? முஸ்லிம்கள் இங்கே வாழக்கூடாது, எங்க இனத்துல முஸ்லிம்கள் சேரக்கூடாது, அக்ஸாவுடைய பள்ளி எங்களுக்கு சொந்தமானது, இவர்களை துரத்த வேண்டும் என்று முஸ்லிம் விரோதம், முஸ்லிம் எதிர்ப்பு. நம்முடைய இந்திய நாட்டில் எடுத்துக்கொண்டால் போடுற சட்டம் பூரா முஸ்லிம்களுக்கு எதிராக. சிஏஏ என்ஆர்சியை கொண்டு வந்தாங்க, எவ்வளவு பெரிய பிரச்சனை. வக்ஃபு சொத்தா அவன்கிட்ட புடுங்கணும், வேற என்னென்ன முஸ்லிம்களுக்கு எதிரான என்னென்ன சட்டத்திட்டங்கள்லாம் போடலாமோ அத்தனையும் போடும். ஹிஜாபுக்கு தடை விதிக்கணும். ரோட்ல ஒரு முஸ்லீம் போறாரா பம்புடு, முந்தானா ஒருத்தர் அடிச்சு கொண்டிருக்காங்க. முந்தானா ஒரு உத்தரப்பிரதேசத்துல ஒரு முதியவர் நடந்து போயிருக்கிறார், தொப்பி தாடியை வச்சுக்கிட்டு, அவரை அடித்தே கொண்டிருக்கிறார்கள். அன்னைக்கு வம்புடு தாங்களே தெரு தெருவா நின்று ஷுவைப் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்துல அதே வேலையை இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப இந்தியாவில் தான் இந்த பிரச்சனை. அப்படின்னா இலங்கை போங்க, பௌத்த மதத்துக்கு அழிவுன்னு 999 ஒரு இயக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு அங்கே முஸ்லிம்களுக்கு எதிரான பிரச்சாரம். சரி, இலங்கையில தான் அப்படியா? வேற எந்த நாட்டிலுமே இல்லையா? ஐரோப்பிய நாடுகள்ல பிரச்சனை, அமெரிக்காவுல பிரச்சனை. ஒட்டுமொத்த உலகத்திலையும் இஸ்லாத்திற்கு எதிரான கருத்து இல்லாதவர்கள் இருக்கிறார்களா? இல்ல. அவன் வேலை என்ன தெரியுமா? நீ முஸ்லிமா இருக்கக்கூடாது. ஏன் இந்தியாவில் இருக்க கர்வா பசி நடத்தினாங்கல்ல உத்தரப்பிரதேசத்துல, ஒரு 890 குடும்பங்களை நீங்க திரும்பவும் தாய் மதத்திற்கு திரும்புங்கன்னு முஸ்லீம்ல இருந்து நாங்க இந்து மதத்திற்கு மாற்றினோம்னு ஒரு கதையை கட்டி விட்டு ஒரு 5-6 பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா திருப்பி நாங்க இந்து மதத்துக்கு மாத்திட்டோம், யாகம் வளர்த்துட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அல்லாஹ்வோட ஏற்பாட்டை பாருங்க. அந்த 5 பேரும் பேட்டி கொடுக்குறாங்க, நாங்க இதுக்காகலாம் வரலங்க, தாய் மதம் கர்வா பசின்னு அன்னைக்கு சொன்னால அவன் மின் கரியத்தினா அப்படின்ட்டு, அதுக்கெல்லாம் நாங்க வரல.
அதே மாதிரி வந்து மில்லத்தினா அதுக்கும் நாங்க வரல, எங்களுக்கு கேஸ் சிலிண்டர் புக் பண்ணி கொடுக்குறோம்னு கூப்பிட்டாங்க, கூப்பிட்டு உட்கார வச்சு இந்த வேலையை பண்ணி விட்டாங்கன்னு அவர்கள் சொன்னார்கள். அடுத்த சில மாதங்களில் அதே உத்தரப்பிரதேசத்துல 890 குடும்பங்கள் எங்களுக்கு சாதியினால ரொம்ப ரொம்ப தாழ்த்தப்பட்டதா நினைக்கிறாங்கன்னு சொல்லி 890 குடும்பங்கள் இஸ்லாத்தை தழுவினார்கள். அவங்க கூட்டிட்டு போய் ஏமாத்துறது 5 பேர்த்த. அதே உத்தரப்பிரதேசத்துல 890 குடும்பம் இஸ்லாத்துக்கு மாறுகிறார்கள். அப்ப உலகம் முழுக்க இஸ்லாத்துக்கு எதிரான பிரச்சாரம் இருந்து கொண்டேதான் இருக்கும். எங்க பார்த்தாலும் நம்ம மேல விமர்சனம், எங்க பார்த்தாலும் அந்த சட்டத்தை தடை பண்ணு, பொது சிவில் சட்டத்தை கொண்டு வா, அது என்ன முஸ்லிம்களுக்கு எதிராக தனியான திருமண சட்டம், அது என்ன இறப்பு சட்டம், அது என்ன சொத்து பாக பிரிவினை, அது என்ன விவாகரத்து சட்டம்னு எல்லாத்துலயும் கை வைப்பான். இப்ப ஏப்ரல் 22ஆம் தேதி ஹுலாவுடைய சட்டத்தை சுப்ரீம் கோர்ட் கையில் எடுக்க போகிறது. அது என்ன முஸ்லிம் பெண்களுக்கு ஹுலா சட்டம், அவங்க அதை என்ன செய்யலாம்னு கையில் எடுக்க போறான். இப்படி நமக்கு சொல்லனா துயரங்கள் வந்து கொண்டுதான் இருக்கும். ஆனால் நாம் ஒருபோதும் மனம் தளர்ந்து விடக்கூடாது. என்றைக்குமே இஸ்லாத்தை விட்டு நாம் வெளியேறி சென்று விடவே கூடாது. எங்கெல்லாம் உலகத்துல நீங்க நல்லா கவனிங்களே, யாரெல்லாம் முஸ்லிம்களாக இருந்து கொண்டு இஸ்லாத்துக்கு எதிரான ஏதோ ஒரு கருத்தை பேசினாங்கன்னு வைங்க, அவனை அப்படியே உலகம் முழுக்க போக்கஸ் பண்ணி காட்டுவான். இப்ப இந்து மதம் இருக்கிறது, இந்து மதத்துல இருந்து கொண்டு இந்து மதத்தை விமர்சிக்கிறவர்கள் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் இருக்கிறாங்க. ஆனா இந்து கிறிஸ்தவ மதம் இருக்கிறது, கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்டே அதை விமர்சிக்கிறவர்கள், அதற்கு எதிரான கருத்துக்களை சொல்லுகிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. பௌத்தம் இருக்கிறது, சமணம் எல்லாத்துலயும் இருப்பாங்க. இஸ்லாத்துல மட்டும் இஸ்லாத்துல இருந்துகிட்டே இஸ்லாத்தை விமர்சனம் பண்ணுவோம்னா நம்ம பண்ணவே மாட்டோம். எங்கேயாவது காட்டுங்க, அவன் தொழுவ வர மாட்டான், மார்க்கத்துல ஹராமான விஷயத்தை கூட செய்வான், ஆனா அவன் கடவுள் யாரானா அல்லாஹ் தான் சொல்லுவான். எப்படி கஷ்டமா இல்லையா? இது என்னப்பா கஷ்டம்? அப்படி அந்த நிலையில இருக்கிறவங்க கூட அந்த சட்டத்தை கரெக்ட்னு சொல்லுவான். இங்க இஸ்லாத்துக்கு 2 பேரு, ஒரு பொண்ணு ஹிஜாப் போட்டு ஆடிருச்சா உடனே அதுக்கு RSS எல்லாம் சப்போர்ட் பண்ணி, பாத்தீங்களா முஸ்லிம் பெண்களுக்கு உரிமை இல்ல மதத்துல, இங்க பாருங்க டான்ஸ் ஆட உரிமை இல்லன்னு 4 பேர் சேர்ந்து வந்துருவான். ஒரு தஸ்லிமா நஸ்ரின் கருத்து சுதந்திரம் வேணும், கற்பு சுதந்திரம் வேணும் பெண்களுக்குன்னு பேசிட்டாங்களா, பார்த்தீர்களா அப்படின்னு வந்துருவாங்க. சல்மான் ருஷ்டி ஷாத்தானிக் வருஷம் புத்தகம் எழுதிட்டாரு, அதை நம்ம போக்கஸா காட்டுறது, வா பேசுவோம் வா, ஏன்னா விமர்சிக்கிறவங்க வந்து பேசணும்ல, பேசணும். ஏன்னா இஸ்லாத்தை காயப்படுத்தணும், இஸ்லாத்தை களங்கப்படுத்தணும். இந்த பிரச்சனை நமக்கு இருந்து கொண்டேதான் இருக்கும். நாம் அதை பொறுத்து கொண்டு சகித்து கொண்டு அல்லாஹ்வுடைய தீனாகிய மார்க்கத்தை மிக பலமாக பிடித்துக் கொண்டிருக்க வேண்டும். தீவிரவாதிமா ஸ்கூல்ல தீவிரவாதி அப்படிமா நம்மளை பார்த்து, நம்ம வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல இருப்பான், ஐயோ பாய்களை பார்த்தாலே பயமா இருக்குங்க அப்படிம்பா. பஸ்ல ஒரு பையன் வராப்புல, வடநாட்டு பையன், எந்த ஊருப்பான்னு கேட்டா நான் வந்து புல்வாமா அப்படிங்கிற, பயப்படுறாங்க பக்கத்துல இருக்கிறவனா, புல்வாமாவா, காஷ்மீர்ல இருந்து ஒரு பையன் வராப்புல, புல்வாமான்னு ஊரை தான் சொன்னாரு, உடனே அப்படியே என்ன புல்வாமாவா அப்படிங்கிறான். ஏன்டா என்ன அவருக்கு என்ன தாடி பிரச்சனையா தொப்பி பிரச்சனை, எது பிரச்சனையா உங்களுக்கு? அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் முறையிடப்படுகிறது, யா ரசூலுல்லாஹ் இவ்வளவு அநியாயத்தை இந்த குறைஷி காஃபிர்கள் செய்கிறார்களே, நீங்க இவர்களுக்கு எதிராக அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யக்கூடாதா? இஸ்லாத்தை ஏற்காத வரைக்கும் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு குறைஷி காஃபிர்கள் வச்ச பட்ட பேர் என்ன தெரியுமா? பேரை விட்டுருவோம், பேர் முகம்மது, பட்ட பேர் என்ன தெரியுமா? அஸ்-சாதிக், அல் அமீன். அஸ்-சாதிக்னா உண்மையாளர், அல் அமீனா நம்பிக்கைக்குரியவர். இந்த பட்ட பேரை வச்சது யார் தெரியுமா? குறைஷி காஃபிர்கள். இஸ்லாத்தை எடுத்து சொல்றாங்க ரசூலுல்லாஹ், அத்தனை பேரும் என்ன பண்றாங்க, ஒட்டுமொத்தமாக ரசூலுல்லாஹ்வுக்கு எதிராக திரண்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களை பரிகாசம் பண்ணி ஏளனம் பண்ணி, யார் சப்போர்ட்டா இருக்கிற அபு தாலிபா அவர்களை வந்து அவர்கிட்ட போய் பேசி அவங்கள்ட்ட போய் மிரட்டல் விடுத்து எவ்வளவு துயரங்கள். அப்ப ரசூலுல்லாஹ் பயந்து பயந்து, சரி நம்ம பப்ளிக்கா பேசினாதான் பிரச்சனை, இதோ சஃபா மலைக்கு கீழே அருக்கம்னு ஒரு வீடு இருக்கு, அந்த வீட்டில் வச்சு நம்ம தாவா பண்ணலாம்னு அந்த வீட்டை தேர்ந்தெடுத்து அங்கதான் ரசூலுல்லாஹ் ஆரம்ப காலத்துல தொழுதாங்க. தொழுகுனா ஃபஜ்ர் லுஹர்லாம் கிடையாது, ஏதோ தொழுதார்கள் அவ்வளவுதான். மேராஜுக்கு போயிட்டு அப்புறம் தானே கடமை, சும்மா தொழுதுட்டு யாராவது இஸ்லாத்துக்கு வராங்களா வீட்டுக்குள்ள வாங்க, அங்க கூட்டிட்டு போய் இஸ்லாத்தை சொல்லி கொடுத்து ரகசியமாக நடைபெற்றது தாவா. பிறகு அது வெளியே தெரிஞ்சு சண்டை வந்து சாதிவன அபிவக்கா சொல்றவங்களை அடிச்சு வெட்டி, இதெல்லாம் பெரிய சம்பவங்களாக நடந்தது. இப்படி அந்த துயரங்கள் உச்சகட்டத்தை அடைகிற போது ஒரு சகாபி போய் கேட்டாங்க, ரசூலுல்லாஹ் இவ்வளவு தூரம் நமக்கு எதிராக பண்றாங்களே,
அல்லாஹ்ட நீங்க துவா செய்யக்கூடாதா கேட்டப்ப ரசூல் என்ன தெரியுமா சொன்னாங்க, இப்ப இவங்கெல்லாம் இவ்வளவு பிரச்சனை பண்றாங்க, நமக்கு எதிராக இவ்வளவு சதித்திட்டங்களை தீட்டுறாங்க, இதுக்கு எதிராக அல்லாஹ்ட துவா செய்யணும், அவ்வளவுதானே சொல்லிட்டு சொன்னாங்க, உங்களுக்கு முன்பு சில சமுதாயங்கள் எல்லாம் வாழ்ந்தார்கள். அவர்கள் படைத்த இறைவனை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்திற்காக கைகளும் கால்களும் கட்டப்பட்டு இரும்பாலான ரம்பம் கொண்டு வரப்பட்டு அவர்களுடைய உடலானது தலையிலிருந்து பாதம் வரை கிழித்து இரண்டாக எரியப்பட்டது. அப்பொழுதும் கூட அவர்கள் இந்த ஈமானை இஸ்லாத்தை அவர்கள் விடவில்லை. அதே போல இரும்பாலான சீப்புகளை கொண்டு வந்து உடம்புல பீத்து எடுப்பார்கள். அப்படியே இந்த இடுப்புல கோத்து இழுத்தாங்கன்னா சத்தகதெல்லாம் பிச்சுக்கிட்டு எலும்புகளும் எல்லாம் இழுத்து கொண்டு இந்த சைடு வந்துடும். அப்பேற்பட்ட துயரத்தை தந்த பொழுதும் கூட அவர்களுடைய வாயிலிருந்து அல்லாஹ் எங்க கடவுள் இல்லைங்கிற வார்த்தை வரவே இல்லை. நீங்க என்னடானா இவர்கள் பண்ணக்கூடிய இந்த துயரங்களுக்கு போய் இஸ்லாமா பயமா இருக்குது, அப்படி பண்ணிடுவாங்களோ, குடியுரிமையை கேன்சல் பண்ணிடுவாங்களோ, நம்மளை அகதி ஆக்கிடுவாங்களோ, இப்படி போய் பயப்படுறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னது அன்னைக்கு நடத்தினாங்கல்ல கர்வா பசி, அது அப்படியே தொடர்ந்து பாருங்க. படிப்பினை என்னவென்றால் ஷுவைப் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்தில் எப்படி முஸ்லிம்கள் எப்படி ஈமானின் மீது நம்பிக்கை கொண்டாரோ அதே ஒரு நம்பிக்கை கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹ் சமூகத்தில் இருந்தாங்கல்ல, இருந்துட்டு எவ்வளவு தியாகங்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மிகச்சிறந்த ஒரு சஹாபி, ஊர்லயே மிகப்பெரிய பிரமுகர். அவரே அந்த ஊரை விட்டு நான் போறேன்னு கிளம்பிட்டார். அபூபக்கர் எல்லாரும் கிளம்பிட்டாங்க. இப்னு தகீனா பார்த்துட்டு, என்ன அபூபக்கரே எங்க போறீங்க, என்னங்க நாங்க இஸ்லாத்தை தழுவி இருக்கிறோம், ஈமான் கொண்டுட்டோம்னு இந்த மக்கள் இவ்வளவு பண்றாங்கன்னு சொல்றப்ப, உங்களை மாதிரி ஆட்கள்லாம் ஊரை விட்டெல்லாம் போகவே கூடாது, நீங்க ஏன் போறீங்க, வாங்க என் வீட்டுல தங்கிக்குங்க அப்படின்னு இப்னு தகீனா ஒரு காஃபிர். ஆனா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மேல அந்த நம்பிக்கை அந்த மதிப்புனால வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு ஒரே ஒரு கோரிக்கை மட்டும் வச்சார். என்ன தெரியுமா, ஊரை விட்டு போறீங்க, நான் கூட்டிட்டு வந்திருக்கிறேன், உங்களை அடைக்கலம் கொடுத்தேன், வீட்டில் நீங்க இருந்துக்கங்க, எல்லாம் பண்ணிக்கங்க, ஆனா ஒன்னே ஒண்ணு, குர்ஆனை மட்டும் சத்தமா ஓதிடாதீங்க. ஏன் ஓதுனோம்னா கேட்டவனா வந்துடும் இஸ்லாத்துக்கு, அதனுடைய நடை அப்படி, இதை மட்டும் நீங்க செய்யாதீங்க என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு திரும்ப அழைத்து வந்தது இப்னு தகீனா. ஏன் நடந்துச்சு, அவ்வளவு பெரிய பிரமுகர் எப்படி நாட்டை விட்டு போனாரு, அவ்வளவு பெரிய பிரமுகர் எப்படி ஊரை விட்டு போனாரு. உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு தலைமையின் கீழே சில சஹாபாக்கள் அங்கிருந்து ஹபஷாவுக்கு வந்து ஹிஜ்ரத் போனாங்க, எல்லாம் சொந்த ஊரு, அங்கே வாழ்ந்தவர்கள். ஏன் போனாங்கன்னா இந்த இஸ்லாத்திற்காக, இஸ்லாத்தை விட்டுறக்கூடாது, இவங்க என்னதான் தொந்தரவு கொடுத்தா நம்ம ஹிஜ்ரத் பண்ணி போலாம், வா அங்க போய் இருந்துக்குவோம், அதற்காக தானே. நாம என்ன பண்ணிருக்கிறோம், இஸ்லாத்துக்காக, நாம முஸ்லிம் என்ற காரணத்திற்காக கடந்த ஒரு 10 ஆண்டுகளாக சட்டங்கள் போராட்டங்கள்னு கொஞ்சம் அனுபவிச்சிருக்கிறோம் தான், இல்லைன்னு சொல்லல, வேறு ஏதாவது நம்ம அனுபவிச்சிருக்கிறோமா? பலஸ்தீன் முஸ்லிம்களுடைய அந்த தியாகத்தோடு ஒப்பிடுகிற போது நம்முடைய தியாகம் எல்லாம் என்ன? காலைல சகர் சாப்பிட்டு இஃப்தார் சாப்பிட்ட முன்னாடி வயிறு பிச்சு எடுக்குது, பசி, எத்தனை நாட்கள் உணவில்லை, எத்தனை நாட்கள் அந்த குழந்தைகள் செத்து மடிந்தார்கள், எத்தனை பேர் அந்த குண்டு மலையில பொசுக்கப்பட்டார்கள். ஏன், எதற்காக? அப்போ அவங்க விட்டாங்களா இஸ்லாத்தை? சமீப கால வரலாறுங்க, ஒரு இடத்துல குண்டை போட்டு அடிச்சு காலி பண்றான், அங்க இருந்து ஒரு தூரத்துக்கு போய் டென்ட் போடுறாங்க. டென்ட் போடுறது எதுக்குறாங்க, தொழுகை நடத்துறதுக்கு. எடுத்தவனே பாங்கு, பார்த்தாலே மெய் சிறுக்கு எப்படி முடியும் இந்த மக்களால்? ஒரு வார்த்தை வரலையே, அல்லாஹ் உன்னைய நான் நம்பணும், உன்னைய வணங்குறதுனால தானே இந்த பிரச்சனை, ஒரு வார்த்தை வரலையே யாருடைய வாயில இருந்தும். அதுதான் ஈமானுடைய உறுதி. ஏங்க மதீனாவை பூகோள ரீதியா எப்பேற்பட்ட நிலம் தெரியுமா? அவ்வளவு அமைதியான பூமி மதீனா. எப்ப ரசூலுல்லாஹ் காலடி எடுத்து வச்சாங்களோ அப்போல இருந்தா அது போர்க்களமாக மாறியது. மதீனா அமைதியான ஊர். இப்போ நீங்க பாருங்க, மதீனாவுக்கு போயிட்டு வரவங்க சொல்லுவாங்க மக்கா கொஞ்சம் வெதுவெதுப்பா இருக்குங்க, மதீனா ரொம்ப கூட அமைதியாக இருக்கிறது. அன்னைக்கே அப்படித்தான். ரசூலுல்லாஹ் காலடி எடுத்து வைக்காத வரைக்கும் சின்ன சின்ன சண்டை நடக்கும், அவ்வளவுதான். ஹவுஸ் ஹஸ்ரஜ்ங்கிற அந்த கோத்தரத்தாருக்குள்ள சின்ன சின்ன சண்டை, அவ்வளவுதான். ரசூலுல்லாஹ் காலடி எடுத்து வச்சாங்க, எத்தனை போர்க்களத்தை மதீனா சந்தித்தது. பத்ர், உஹது, அகழ் போர், பனு முஸ்தலக் போர், எத்தனை எத்தனை போர்களை மதீனா சந்தித்தது. எங்கேயாவது ஒரு நாள் அன்சாரிகள் முஹாஜிர்களாக அங்கிருந்து ஹிஜ்ரத் பண்ணி வந்தாங்களே இஸ்லாத்துக்காக, நாமளும் முஸ்லிமா மாறுறதுனால தானே வந்திருக்கிறாங்க,
நாம ஏன்னா முகமது தூதரா ஏத்துக்கிட்டு இஸ்லாத்தை தழுவுவானே, எதுக்கு இந்த பிரச்சனை? எங்கேயாவது அன்சாரிகள் சொன்னார்களா அப்படி? அன்சாரி சகாபாக்கள் வந்த எல்லா மக்களையும் அரவணைத்து உட்கார வைத்து அவர்களுக்கு வீடு கொடுத்து சொத்தை கொடுத்து வியாபாரத்தை கொடுத்து எந்த அளவிற்கு இஸ்லாம் வளர பாடுபட்டார்கள் அன்சாரி சகாபாக்கள். அதனாலதாங்க ரசூலுல்லாஹ் ஒரு கட்டத்துல இந்த மக்காவுடைய வெற்றியெல்லாம் முடிஞ்சு ரசூலுல்லாஹ் கனிமத்தை பங்கிடுவாங்க. அப்ப ஒரே ஒரு வார்த்தை வந்து அன்சாரிகள்ட்ட இருந்து, ரசூலுல்லாஹ் என்னதான் இருந்தாலும் மக்காவை சேர்ந்தவங்க தானே, அதனால அவங்க ஊருக்காரங்களுக்கு நிறைய அள்ளி அள்ளி கொடுக்குறாங்கப்பா அப்படின்ட்டு ரசூலுல்லாஹ்வுடைய காதுக்கும் போயிருச்சு. மக்களை அழைக்கிறார்கள், அன்சாரிகள் வருகிறார்கள், முஹாஜிர்கள் வருகிறார்கள். யாரோ இப்படி எல்லாம் பேசுனீங்களாமேப்பா என்னைய பத்தி, ஏதோ கனிமத்து பொருள் வந்துச்சு, என் ஊர் சொந்த ஊர் மக்கா, அதனால வந்து நான் இப்படி பண்ணேன், நீங்க என்ன பேசுனீங்களாம்ல சொல்லிட்டு சொல்லுகிறார்கள். ரசூலுல்லாஹ் நன்றி மறவலை பாருங்க. ரசூலுல்லாஹ் நாங்கள் ஒன்றுமே இல்லாமல் மதீனாவிற்கு வந்தோம், எங்களை அரவணைத்தது அன்சாரி சகாபாக்கள், எங்களுக்கு உணவு கொடுத்தது அன்சாரிகள், இடம் கொடுத்தது அன்சாரிகள், இல்லம் கொடுத்தது அன்சாரிகள், எல்லோருமே அன்சாரிகள் தான். நான் பிறப்பால இங்க நான் வந்துட்டேன், ஹிஜ்ரத்து மட்டும் என்கிற ஒன்று இல்லை என்றால் மதீனாதான் என்னுடைய சொந்த ஊர் அப்படின்னாங்க ரசூலுல்லாஹ். ஒட்டுமொத்த அன்சாரிகளும் கண் கலங்கினார்கள். நம்ம போய் ரசூலுல்லாஹ் தப்பா நினைச்சுக்கிட்டோம் மேடம். ரசூலுல்லாஹ் நன்றி மறக்கல, நான் அங்கேதான் இறப்பேன்னு மக்காவோட தங்கலையே. சில பேர் நினைச்சாங்க மக்காவோட ரசூலுல்லாஹ் தங்கிடுவாங்கன்னு, தங்கல, இங்கதான் வந்தாங்க, மதீனாவுக்கு தான் வந்தாங்க, அங்கதான் மரணிச்சாங்க, அங்கதான் கபரு. அதனால தானே சொன்னாங்க அன்சாரிகளை நேசிப்பது ஈமானுடைய அடையாளம். நாங்களே ஈமான்ல நிறைய கிளை இருக்குல்ல, லா இலாஹ இல்லல்லாஹ் ஃபர்ஸ்ட் கிளை, பாதையில இருக்கிற ஒண்ணு தூக்கி ஓரமா போறது கடைசி கிளை. அதுல ஒரு கிளை என்ன தெரியுமா? அன்சாரி சஹாபாக்களை நேசிப்பது. ஏன்? இஸ்லாம் வளர்வதற்கு அன்சாரிகள் தான் தூண்கள். எந்த அன்சாரி சஹாபியும் இஸ்லாத்தை விட்டு போலையே. ரசூலுல்லாஹ் வந்ததுனால தானே இவ்வளவு பிரச்சனை யாராவது ஒருவர் சொன்னாங்களா? அதே மாதிரிதான் நாமளும் ஈமானை கடைபிடிக்க வேண்டும். நமக்கு எதிராக 1000 விமர்சனங்கள் வந்தாலும், இஸ்லாத்தை ஒருத்தர் தாறுமாறாக விமர்சனம் செஞ்சாலும், முஸ்லிம்களை கொன்றொழித்தாலும் எங்கள் இறைவன் அல்லாஹ்தான். திருமறை குர்ஆன் அல்லாஹ் இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ் சும்ம இஸ்தகாமு ததனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா அல்லா தகாஃபு வலா தஹ்ஸனு வ அப்ஷிரு பில் ஜன்னத்தி லத்தி குன்தும் துஆதுன். இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ் எங்கள் இறைவன் அல்லாஹ்தான் என்று சொல்லி சும்ம இஸ்தகாமு யார் அதிலே உறுதியாக இருக்கிறார்களோ ததனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா மலக்குகள் வருகிறார்கள். யாரிடத்துல? அவர்களிடத்துல வந்து சொல்லுகிறார்கள். என்ன சொல்றாங்க? அல்லா தகாஃபு வலா தஹ்ஸனு, கவலை கொள்ளாதீர்கள், அச்சம் கொள்ளாதீர்கள், கவலைப்படாதீர்கள். என்ன சொல்றாங்க? வா அப்ஷிரு பில் ஜன்னத்தி லத்தி குன்தும் துஆதுன், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கத்தை கொண்டு நீங்கள் நற்செய்தி பெறுங்கள். வ நஹ்னு அவுலியாவுக்கும் ஃபில் ஹயாத்தி துன்யா வல் ஆகிரா, வ நஹ்னு அவுலியாவுக்கும், நாங்க யார் தெரியுமா? உங்களுக்கு நேசர்கள். யார்? மலக்குகள் சொல்லுகிறார்கள். எங்க நேசர்கள்? வ ஃபில் ஆகிரத்தி ஹயாத்தி துன்யா வல் ஆகிரா, துனியாவை நாங்க உங்களுக்கு நேசர்கள், அங்கேயும் நேசர்கள். வலக்கும் ஃபீகா மா தஸ்தகி அன்ஃபுசுக்கும், நீங்க என்னெல்லாம் விரும்புனீங்க அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். வலக்கும் ஃபீகா மா தத்தவுன், எதெல்லாம் கேட்டீங்களோ அதெல்லாம் கிடைக்கும். ஏன் தெரியுமா? நுஸுலம் மின் கஃபூரிர் ரஹீம், இது அல்லாஹ்வுடைய விருந்து, ஃபீஸ்ட். யாருக்கு கிடைக்கும்? சும்மா உட்கார்ந்தா கிடைக்காது. சும்மா நான் முஸ்லீம்ங்க அப்படிங்கிறது ரேஷன் கார்டுல என் பேர் இருக்குங்க, அந்த பாருங்க அப்துல்லான்னு இருக்கு, அவருக்கு கிடைக்காது. இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ் சும்ம இஸ்தகாமு, அல்லாஹ்தான் கடவுள் என்று சொல்லி உறுதியாக இருக்க வேண்டும். எனவே கியாமத் வரைக்கும் நமக்கு எதிராக சட்டத்திட்டங்கள் போடலாம், எல்லாம் பண்ணலாம், எது நடந்தாலும் சரி நம் இறைவன் அல்லாஹ்தான் என்கிற உறுதியை மேற்கொள்ள வேண்டும். ஆகிர தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைய திக்ரு ஏற்கனவே 3 சொல்லியிருக்கிறோம். இன்றைக்கு 4வதாக சின்ன திக்ரு தான், நன்மை பெருசு. யார் ஒருவர் ஒரு நாளைக்கு சுபஹான் அல்லாஹ், அவ்வளவுதான், வேற எதுவுமே இல்லைங்க, வெறும் சுபஹான் அல்லாஹ் என்று 100 தடவைகள் சொல்லுவாரோ அவருக்கு அல்லாஹ் 2 ஆப்ஷன், 2 ஆப்ஷன் இல்லை, 2 விஷயத்தை செய்யறான். என்னண்டா, 1000 நன்மைகளை எழுதுகிறான் அன்றைய தினத்துல. சுபஹான் அல்லாஹ் நீங்க சொல்றது 100 தடவை தான், அதுக்கு அல்லாஹ் எழுதுற நன்மை 1000 நன்மைகளை எழுதுகிறான். அல்லது 1000 பாவங்கள் உங்களுடைய கணக்கில் இருந்து அழிக்கப்படுகிறது. அது எதுன்னு அல்லாஹ் பார்த்துக்குவான். பாத்தி ரொம்ப பாவத்துல மூழ்கி கிடக்கிறான்,
அதனால பாவத்தை அழிப்போம்டா, பாவத்தை அழிப்பான். சரி, கொஞ்சம் நன்மையை சேர்ப்போம்னு நினைச்சா நன்மையை சேர்த்துருவோம். ரெண்டுல ஏதோ ஒன்று கிடைக்கும். ஒன்று 1000 நன்மைகள் எழுதப்படும், அல்லது 1000 தீமைகள் அழிக்கப்படும். ரெண்டும் கிடைக்காது, ரெண்டுல தான் ஒன்று கிடைக்கும். எதுல 1000 ரக்கா தொழுகை இல்லையா, 35 நாள் நோம்புலையா, வெறும் சுபஹான் அல்லாஹ்வு 100 தடவைகள் ஓதினால் உட்காந்து ஓதுங்க, 5 நிமிஷத்துக்கு மேல ஆகாது. நீங்க எவ்வளவு பெரிய ஆழ்ந்த தியானத்துல மெடிடேஷன் பண்ணி ஓதுனாலும் சரி 5 நிமிஷத்துக்கு மேல ஆகாது. நன்மையை பாருங்க. அப்ப இது 4வது அடிஷனலாக சேர்த்துக் கொள்ளுங்கள். சுபஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சொல்றதெல்லாம் செஞ்சுக்கிட்டு வரீங்கல்ல, செய்யற இந்த இதெல்லாம் அது கேட்கறது இல்லை.